ஆட்டோ கட்டண நிர்ணயம் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்படவில்லை. மீட்டர் வைத்த ஆட்டோக்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது. மனம் போன போக்கில் ஆட்டோக்கள் கட்டணத்தை நிர்ணயித்ததால் பயணிகளிடையே புகைச்சல் எழுந்தது. சில சமயங்களில் வாக்குவாதமும் ஏற்பட்டது. எரிபொருள், உதிரி பாகங்கள், சம்பளம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் தங்களுக்குரிய கட்டணத்தை நிர்ணயம் செய்ய ஆட்டோ தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் ஞாயிறன்று புதிய கட்டண நிர்ணயத்தை தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு ஆட்டோ ஓட்டுநர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டீசல் மீட்டர்ன்றது வந்துட்டு ஒரு மாசத்துக்குள்ள கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க ஓட்டுறதுக்கு இன்னும் வசதியா இருக்கு. இரவு கட்டணம் வந்துட்டு நாங்க 25% எதிர்பார்த்தோம். அவங்க 50% உயர்த்தி கொடுத்துருக்காங்க. அதுக்காகவும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். தமிழக அரசின் அதிரடி அறிவிப்பால் எவ்வித ஆவணங்களும் இன்றி ஓடும் ஆட்டோக்களை கண்டறிய வாய்ப்புள்ளதாகவும் இனிமேல் பயணிகள் மகிழ்ச்சியாக பயணம் செய்ய முன்வருவர் என்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர்.